எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற நகர, ஒன்றிய, பேரூர் மற்றும் மாவட்ட, மாநில அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து தேர்தலுக்கு அவர்களை தயார் செய்கின்ற பணிகளையும், ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற உட்கட்சி தேர்தலில் விடுபட்ட நகர, ஒன்றிய, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்வதும் தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது. அதுபோன்று தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் போன்ற விடயங்களையும் தொடர்ந்து பேசி வருகிறோம். நேற்று தினம் மதுரை, அதற்கு முதல் நாள் திருநெல்வேலி, இன்றைக்கு திருச்சி, ஏற்கனவே வேலூர், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, கொங்கு மண்டலம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் அரசு மாவட்டத்தில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அந்தந்த மண்டல அளவிலான பொதுக்குழு கூட்டி கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற பணிகளையும், தேர்தலில் எவ்வாறு நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர்களோடு பகிர்ந்து வருகிறேன். இதற்காகத்தான் இன்றைய தினம் திருச்சி மண்டலத்தினுடைய இந்த கூட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். கேள்வி எதாக இருந்தால் திமுக கூட்டணியில் இருந்துதான் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறோம். நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு இடத்தை திமுக எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த தேர்தலில் எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களை அவர்கள் அழைத்து பேசுகின்ற போது எத்தனை இடங்கள் என்பது தெரிய வரும். தேர்தலுக்கான மக்களிடத்தில் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் அன்பை, ஆதரவை பெறுவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் செய்கின்ற ஒரு உத்தி, அந்த உத்தியை திரு எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போது 10,67,000 கோடி கடனில் இருக்கிறது. இந்த சூழலில் மேற்கொண்டு இந்த சூழலை கையாண்டு இதுபோன்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா என்பதை புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற அரசுகள் தான் அப்போதுதான் கஜானாவை குறித்தும் இருக்கிற திட்டங்கள் தொடர்வதை குறித்தும் முடிவெடுக்க முடியும். அதுதான் நான் அறிந்த சட்டமன்ற நடவடிக்கையின் ஊடாக தெரிந்து கொள்கிறது. அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அதிமுக ஏற்கனவே தேமுதிகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. அப்போ அந்த கூட்டணி எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? நம்ம அப்படி சொல்ல முடியாது. தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணி அமைகின்ற போது ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கான இடங்கள், கோரிக்கைகள் அடிப்படையில் கூட்டணியில் இணைவார்கள். அதை பொத்தாம்பொதுவாக கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி என்று சொல்வது ஏற்புடையதல்ல, அது கண்டனத்திற்குரியது. இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு அபத்தம். தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் தெரியாமல், தமிழ்நாட்டுடைய அரசியல் நிர்வாக நடவடிக்கை தெரியாமல், ஒரு பண்பாடற்ற, ஒரு புரிதலற்ற செய்திகளைத்தான் திரு விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வேலூரில் பேசியிருக்கிறார். அது அத்தனை பேச்சுமே அரசியல் தெரிந்த உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், அதை எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூட என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு விவரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு தான் என்கிட்ட அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்தாங்க. அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் 50 IAS 50 IPS நியமிப்பாங்க. IAS IP என்பது UPS கேடர். இந்த UPS கேடரில் முதல்ல ஒரு ஆண்டுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு SP நியமிக்கிற அளவுக்கு ஒரே ஆண்டில் SPக்கு கிடைக்குமா? அதேமாதிரி ஒரே ஆண்டில் பெண்கள் அவ்வளோ பேர் கிடைப்பாங்களா? இந்த அடிப்படை ஒரு அறிவு, அடிப்படை ஒரு புரிதல் கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் என் மேலே பழி போட்டார் அப்படின்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வீடியோவில் தோன்றி அவர் சொன்னார், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தான் தொண்டர்கள்
இறப்பதை விரும்ப மாட்டார்கள். அதனால் இதை வந்து எவ்வளோ ஒரு நாகரிகமாக, எவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு பதிலை, இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு சாதகமான ஒரு பதிலைத்தான் அன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். இன்னும் கேட்க போனால் நீதிமன்றமே கூட ஏன் விஜய் பயணித்த வாகனத்தை சீர் செய்யவில்லை என்று அரசு வழக்கறிஞரை பார்த்து கேள்வி எழுப்பியது, போலீஸை குறித்து கேள்வி எழுப்பியது. ஆனால் இதே உங்களுக்கு தெலுங்கானாவில் இது போன்ற ஒரு நடிகருடைய திரைப்பட வெளியாவதற்கு சென்ற ஒருவர் இறந்தவுடன் அந்த நடிகர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இங்கு திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குறைந்தபட்சம் விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆரில் கூட அவர் பெயரை சேர்க்கவில்லை. எனக்கு தெரிந்த சிற்றறிவு கேட்டிய வகையில் இந்த 41 பேர் இறப்புக்கு காரணத்தை விஜய் மீது சுமத்தி விஜயை திமுக அரசு நினைத்திருந்தால் கைது செய்திருக்கலாம், அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கலாம், அவரை கண்டிப்பாக முடக்கியிருக்க முடியும். ஆனால் அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அது தனக்கு அவப்பெயராக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் என்பதுதான் என்னுடைய புரிதல், என்னுடைய பார்வை. ஆனால் விஜய் அவர்கள் முழுக்க உண்மைக்கு மாறா தவறான பொய்யான தகவல்களை தொடர்ந்து கூட்டங்களில் பேசி வருவது. நான் கேட்குறேன், எந்த அரசு பள்ளியில் இவர் போய் பார்த்தாரு பெண்களுடைய பள்ளிகளில் கழிவறை இல்லாமல் இருக்குது? 7500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பேராசிரியர் அன்பழகன் கல்வி திட்டத்தில் கழிவறைகள், குடிநீர் வசதி, கூடுதல் வகுப்பறைகள் கட்டிய ஒரே ஸ்ட்ரெச்சில் 7500 கோடி ஒதுக்கிய ஒரே அரசு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு தான். உங்களுக்கு பாராட்ட மனமில்லை என்றால் கடந்து போங்க. அதனால் என்ன டேட்டாஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை, பியூரோக்ரஸினா என்ன, ஜுடிஷியல்னால் என்ன, ஒரு சட்டமன்ற நடவடிக்கைகள்னால் என்ன, இது எதுவுமே தெரியாமல் வாயில் வந்ததெல்லாம் மேடையில் பேசுகிறது, யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறது. இப்போ எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை விவாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் வெளியாகிருக்கு. இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் அழுவுங்க, இந்த நேரத்தில் எமோஷனலாக பேசுங்க, சத்தமாக பேசுங்க, அப்படிலாம் இருக்கிறத பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது மைக் விட்டு வெளியேறி கதறி அழுங்க, இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. இது நான் சொல்லலை, பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் இங்கே எடுத்து அவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேன், அதை பார்த்து தான் நானும் சொல்கிறேன். அது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன், அவ்வளோதான். ஆக இது எல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதா? அப்போ இது போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தின் மீது தான் எனக்கு வருத்தமே தவிர, பாவம் விஜய்க்கு தமிழ்நாட்டு புலியியல் அரசியல் தெரியல, இங்கே இருக்கிற சமூக அரசியலும் தெரியல, அரசாங்க பதவிகளை குறித்து அவருக்கான ஒரு புரிதல் இல்லாததான் இது எல்லாம் காட்டுகிறது. அதாங்க அவரு இப்போ நயன்தாராவை நாளைக்கு திருச்சியில் ஒரு நகை கடை தொடங்க கூப்பிடுங்க, பணம் யாருமே தரவில்லை, மக்கள் வேடிக்கை பார்க்க கூடுவாங்களா இல்லையா? இல்லை நாளைக்கு இன்னொரு அஜித்தை கூப்பிடுங்க, இங்கே ஒரு ஜவுளி கடை திறக்க, பணம் கொடுக்காமல் கூடுதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு நடிகர், அவரால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவரை பார்க்க வரத்தான் செய்வார்கள். அதற்காக அவர்கள் அனைவருமே அப்படி இவர்களுக்கு வாக்களித்து இவர் பேசுறதெல்லாம் என்னை திட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, நான் தான் தமிழ்நாடு, விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய், இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா? நீங்களாம் இத்தனை ஆண்டு பத்திரிகை துறையில் பணியாற்றுறீங்களே, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு சிறைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா என்னைக்காச்சும் அப்படி பேசியிருக்காங்களா? மறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி பேசியிருக்கிறாரா? மறந்த கேப்டன் விஜயகாந்த் என்றைக்காவது அப்படி பேசியிருக்கிறாரா? அரசியலில் வந்து வெற்றி பெற முடியாமல் ஒதுங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றைக்காவது நான் கேரியரின் உச்சத்திலிருந்து வருகை தந்தேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உலகநாயகன் கமலஹாசன் என்றைக்காவது நான் கேரியரின் உச்சத்திலிருந்து நான் அரசியல் துறைக்கு வந்திருக்கிறேன் என்று என்றைக்காவது ஒரு இடத்துல அவர் பெருமிதமாக அறிவிச்சிருக்கிறாரா? ஏன் ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று ராகவண்ண மன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த போது நான் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வருகிறேன் என்று என்றைக்காவது ஒரு இடத்தில் தன்னை பற்றி பெருமிதமாக அவர் வெளிப்படுத்தினாரா? ஆனால் இவர் எதோ தமிழ்நாடே இவர் பின்னாடி தான் இயங்குற மாதிரியும், தமிழ்நாட்டு மக்கள் இவரை விமர்சனம் பண்ணால் தமிழ்நாட்டு எப்படி அது எனக்கு ஒன்றும் புரியல. அது ஆக இது எல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கிறது, அரசியலில் ஒரு பக்குவமின்மையை காட்டுகிறது, அவருக்கான அனுபவமின்மையை இது காட்டுகிறது. அதானே அவருடைய பேச்செல்லாம் அப்படி தானே தெரியுது. தன் கட்சியில் 117 இடங்களில் பெண்களை நிறுத்துவோம், 117 இடங்களில் ஆண்களை நிறுத்துவோம்னு சொன்னால் அது ஏற்றுக்கலாம். கட்சியில் பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகளை பெண்களுக்கு தருவோம் அப்படின்னு ஏற்றுக்கலாம். 2ஆம் கட்ட தலைவர்களை தருவோம்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். மாவட்ட தலைவர் செயலாளருக்கு சம வாய்ப்பு கொடுப்பேன், 50-50% சொல்லலாம். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி நியமிக்கிறதும் கலெக்டர் நியமிக்கிறதும் யூபிஎஸ் கேடரில் அலர்ட் ஆகி வரணும். அது கூட அவருக்கு தெரியல. அதை எழுதி கொடுக்குறவங்களுக்கு கூட அது தெரியல. அப்போ கூட இருக்கிறவங்க யார்? நான் ஊழலை ஒழிக்க வந்தேன்றாரு. செங்கோட்டையின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா?
இப்போ அதிமுகவில் இருந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? அதிமுக ஊழல் செய்த கட்சியில் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் தற்போது சேர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள மிஸ்டர் கிளீன் அவர்கள் எல்லாரும். அப்போ பாவம் அவர், அதுக்கு மேலே நம்ம விமர்சனம் பண்ண பண்ருட்டி வந்து பாவம் அவர் என்னுடைய உறவினர், ஓய்வு பெற்ற காலத்தில் ஏதோ ஒன்று செய்கிறார். வாழ்த்துக்கள். அது அவங்க கட்சியினுடைய முடிவு, இது அவங்க கட்சியினுடைய முடிவு. யார் யாரை விமர்சிக்கல? யாரை விமர்சிக்கல நீங்க சொல்லுங்க. இல்லை தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் இப்போ எண்ணிலிருந்து வைகோவிலிருந்து திருமான்லேருந்து கம்யூனிஸ்டுகள்லேருந்து எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு கட்சிகளை அரசியல் தலைமைகளை விமர்சனம் செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு மதவாத சங் பரிவார கும்பல்களை எதிர்ப்பதற்கும், தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரை எந்த இடத்திலும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி என்று சொல்லாமல் என்டிஏ ஆட்சி என்று சொல்லுகின்ற அமித்ஷாவுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற ஒரு அணியாக மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை, அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்திருப்பாங்க. அதனால் அதை இப்போது நாம் பேசுபொருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பிரதான எதிரி பாரதிய ஜனதா.